நம்ம எல்லாரும் அவரோட எதிர்பார்த்த iQOO 12 பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. கூட பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 8 Gen 3 வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக லான்ச் ஆயிருக்கு இந்த ஃபோன் மூலிமா. iQOO 12 பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், 60 above போகும்னு நினைச்சாங்க. ஆனால் இவங்க வந்து கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12GB and 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 53,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து HDFC பேங்கோட கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 3,000 rupees வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 50,000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வந்து பேஸ் வேரியன்ட் வந்து கிடைக்கும். இந்த பிரைஸ்ல பாத்தீங்கன்னா வந்து பெஸ்டான போனே சொல்லலாம். ஹையர் எண்ட் பாத்தீங்கன்னா வந்து 16GB 512GB வேரியன்ட் தான். இது வந்து இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா 58,000 ரூபாய். இதுவும் கார்டு ஆஃபர் இருக்கு. நீங்க 3,000 ரூபாய் கம்மி பண்ணாலும் 55,000 ரூபாய்க்கு வந்து நீங்க ஹையர் எண்ட் வந்து வாங்கிடலாம். ரெண்டு கலர் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. லெஜெண்டும் ஆல்ஃபா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு கலர் வேரியன்ட். லெஜெண்ட்ன்றது ஒயிட் வேரியன்ட், ஆல்ஃபான்றது பிளாக் வேரியன்ட் தான். இங்க வந்து பேர் சொல்லிருக்காங்க. போனோட ஃபுல் டீடைல் வந்து ஏற்கனவே மெயின் டோல் போட்டுருக்கும். மறக்காம போய் செக் பண்ணிக்க. iQOO 12 மொத்தம் ரெண்டு சீரிஸ் லான்ச் பண்ண சொன்னால iQOO 12 அப்புறம் 12 Pro. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் iQOO 12 மட்டும் தான் இருக்காங்க. iQOO 12 Pro வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆகல. சரி, இந்த வீடியோல அப்படி என்னதான் சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் லான்ச் ஆன iQOO 11 அந்த 11ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 52,000 வரைக்கும் வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. அதோட பேஸ் வேரியன்ட் வந்து 8GB 256GB தான் பேஸ் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதே பாத்தீங்கன்னா 53,000 ரூபாய். நீங்க HDFC கார்டு இருந்தாக்கா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வந்து 2,000 rupees வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். iQOO 11க்கும் iQOO 12க்கும் பாத்தீங்கன்னா வந்து பிரைஸ் வைஸா வந்து பேஸ் வேரியன்ட்ல எந்த விதமான சேஞ்சஸும் கொடுக்கல. அது ஏன்னு யாருக்குமே தெரியல. இந்த iQOO 11க்கும் இந்த iQOO 12க்கும் என்னதான் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லா பார்த்தலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் உங்க மில்லியன் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி. இந்த டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியில் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய விஷயம் நீங்கள் கவனிக்கணும். பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸாக வந்து ரொம்பவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. iQOO 11 வந்து iQOO 12 வரைக்கும். iQOO 11 பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் தான் ஒரு பாக்ஸ் கொடுத்து அந்த பாக்ஸில் வந்து 3 கேமரா அட்டாச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக கொடுத்துருப்பாங்க. iQOO 12 பொறுத்த வரைக்கும் இப்போ டிசைன் வைஸாக ரொம்பவே சேஞ்ச் பண்ணி சொல்லலாம். ஓரளவுக்கு சர்க்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 3 கேமரா வந்து இன்சர்ட் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. iQOO 11க்கும் iQOO 12 டிசைன் வைஸாக ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஃபிளாக்ஷிப் ஃபோன் அளவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்தோட ஃபிளாக்ஷிப் ஃபோன் வந்து கொஞ்சம் டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க சொல்லலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஃபோன் பார்த்தீங்கன்னா ஏஜி கிளாஸ் தான் கொடுத்திருக்காங்க. நீங்க கிளாஸ் ஸ்ட்ரக்சர் தான் வந்து ரெண்டு ஃபோன்லயும் வந்து பேர் பார்க்க முடியும். கலர் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபோனும் பாத்தீங்கன்னா லெஜெண்டும் ஆல்ஃபாவும் கம்பல்சரி வந்து சேம் கலர் வேரியன்ட் தான். ப்ரோல பாத்தீங்கன்னா வந்து ஒரு புது கலர் வேரியன்ட் எடுத்தாங்க iQOO 12 ப்ரோல. ஆனா வந்து இந்தியால வந்து லான்ச் ஆகல. டிசைன் வைஸா வந்து எது பெஸ்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா iQOO 12 தான் வந்து பெஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் செக்ஷன் போயிடலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா வந்து டிஸ்ப்ளே. iQOO 11 டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா 6.7 inch 2K E6 AMOLED டிஸ்ப்ளே. சாம்சங்கோட E6 AMOLED டிஸ்ப்ளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சூப்பரான விஷயம் தான். சாம்சங் டிஸ்ப்ளே வந்து சூப்பராகவே இருக்கும். 144 Hz ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. 1800 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் இந்த ஃபோன்ல வந்து எதிர்பார்க்க முடியும். அது கூட பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் பஞ்சர் டைப்ல இந்த ஃபோன் இருக்கு. கார்னிங் கூட விக்டர்ஸ் பர்சன் கொடுத்துருக்காங்க. 10% சப்போர்ட் ஆகும். 5188 PPI கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் வந்து iQOO 11ல. iQOO 12ல டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா 6.7 inch 1.5K AMOLED டிஸ்ப்ளே 144 Hz கொடுத்துருக்காங்க. 3000 nits வரைக்கும் நீங்க ஹையஸ்ட் பீக் பிரைட்னஸ் இந்த ஃபோன்ல எதிர்பார்க்கலாம். நீங்க அவுட்டோர்ல போசல வந்து டிஸ்ப்ளே வந்து கிளியராவே விசிபிள் ஆகும் iQOO 11 ஓட. அது மட்டும் இல்லாம இதல பாத்தீங்கன்னா வந்து டோல்பி விஷன் கொடுத்திருக்காங்க. கூட பாத்தீங்கன்னா வந்து 80i ப்ரொடக்ஷன் LTPO டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. 452 PPI கொடுத்திருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இது 1.5K டிஸ்ப்ளே தான். இது வந்து 2K டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க iQOO 11ல. iQOO 12 ஓட iQOO 11 பாத்தீங்கன்னா வந்து டிஸ்ப்ளே வைஸா கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. ஏன் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல வந்து டிஸ்ப்ளேல பாத்தீங்க வரைக்கும் iQOO 11 வந்து பெஸ்டா இருக்கு. செக்ஷன் 3ல பாத்தீங்கன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா iQOO 12 சொல்ல தேவையில்ல. ஏற்கனவே சொல்லலாம். Snapdragon 8 Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா Android 750GB கொடுத்துருக்காங்க. iQOO 11ல ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Android 740GB கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன Snapdragon 8 Gen 3ல 30% வந்து CPU பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அது 20% வந்து பவர் எஃபிஷியன்சி கொடுத்துருப்பாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா 10% வந்து பவர் எஃபிஷியன்சி வந்து Snapdragon 8 Gen 2 ஓட கூடுதலாக இருக்கும் இந்த Snapdragon 8 Gen 3ல. அது GPU வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 25% வந்து GPU பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வந்து 20% பவர் எஃபிஷியன்சி வைஸாகவும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. iQOO 11ஓட iQOO 12 வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ப்ராசஸர்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஃபியூச்சர்லாம் நீங்கள் கிடைக்கும் சொல்லலாம். இந்த ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா வந்து DDR5X ரேம் கொடுத்துருக்காங்க. UFS 4.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. iQOO 11ல CPU ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா வந்து 3.2 GHz கொடுத்துருக்காங்க. அதே வந்து iQOO 2ல CPU ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா வந்து 3.3 GHz கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா வந்து TSMC ஓட 4nm ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க.
iQOO 11ல கேமரா பார்த்தீங்கன்னா வந்து 50 மெகாஸ் வந்து மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட ISSL JN5 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இது ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா வந்து 1.88 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா OIS கொடுத்துருக்காங்க. 8 மெகாஸ் வந்து அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா 13 மெகாஸ் வந்து டெலிபோர்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். டெலிபோர்ட் லென்ஸ் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. iQOO 12ல கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகாஸ் வந்து மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஓமினி விஷனோட OV50H சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா வந்து 1.68 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. அதே வந்து 40 மெகாஸ் வந்து அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதே வந்து 64 மெகாஸ் வந்து டெலிபோர்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க 3x வரைக்கும் ஆப்டிகல் ஜூமிங்கும் 100x வரைக்கும் டிஜிட்டல் ஜூமிங்கும் பண்ணிக்க முடியும். இந்த வாட்டி லான்ச் ஆகிற எல்லா ஃபிளாக்ஷிப் ஃபோன்லயும் பார்த்தீங்கன்னா வந்து கேமராக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. போன லான்ச் ஆன ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கேமராக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இந்த வாட்டி லான்ச் ஆகிற எல்லா ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டெலிபோர்ட் லென்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. iQOO 11ஓட iQOO 12ல பார்த்தீங்கன்னா மேஜரான சென்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமராக்கு சொல்லலாம் பெஸ்ட்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்க முடியும் iQOO 12 சீரிஸ்ல. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோன்ல வந்து 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. சேம் ஃபோக்கல் லென்த்தோட. செக்ஷன் 5ல பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி பேர் கொடுத்துருக்காங்க. 120 ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் ஃபுல்லாக ஆகுது 25 மினிட்ஸ் எடுத்துக்கும் சொல்லிக்கிறாங்க. ஒரு ஆள் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகுது 25 மினிட்ஸ் எடுத்துக்கும் இந்த ரெண்டு ஃபோன்லையுமே. ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து iQOO 11ல பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி, iQOO 12ல பார்த்தீங்கன்னா வந்து லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி பர்ஃபார்மன்ஸாக வந்து எந்த விதமான சேஞ்சஸ் இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா iQOO 11ஓட iQOO 12 கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து iQOO 11 பார்த்தீங்கன்னா போன லான்ச் ஆன ஃபோன், iQOO 12 பார்த்தீங்கன்னா வந்து இந்த லான்ச் ஆன ஃபோன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து i5ஓட 6 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. iQOO 11ல iQOO 12 பார்த்தீங்கன்னா Wi-Fi 7 வெர்ஷன், iQOO 11 பார்த்தீங்கன்னா Bluetooth 5.3 வெர்ஷன், iQOO 12 பார்த்தீங்கன்னா Bluetooth 5.4 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து IR blast வந்து ரெண்டு ஃபோன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா NFC கொடுத்துருக்காங்க. iQOO 12 பார்த்தீங்கன்னா XS லீனியர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. 4T வைப்ரேஷன் ஆகும். அது கூட பார்த்தீங்கன்னா IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து IP52 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க iQOO 11ல. இந்த ரெண்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிகல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன் வந்து FM ரேடியோவும் கொடுக்கல. இந்த ரெண்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து 3.5mm ஆடர் ஜாக்கும் கொடுக்கல. சரி, இந்த ரெண்டு ஃபோன்ல எந்த ஃபோன் வாங்கலாம்? iQOO 11 வாங்கிக்கலாமா 5 ஃபோன், இல்ல iQOO 12 வாங்கிக்கலாம் புது ஃபோன்னா? நான் கண்டிப்பா வந்து iQOO 12 சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே வைஸ்ல மட்டும் தான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க, தவிர மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து iQOO 11ஓட iQOO 12 பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி வந்து கேமராக்கான ஒன்றரை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டான கேமரா குவாலிட்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேமரா குவாலிட்டியும் வீடியோ குவாலிட்டியும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும். iQOO 11ஓட iQOO 12 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேமரா குவாலிட்டி கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மேஜரான சேஞ்ச் கொடுத்துருக்காங்க கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி iQOO 12ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து எல்லாமே லேட்டஸ்ட் விஷயம் கொடுத்துருக்காங்க. iQOO 12 வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, iQOO 11ஓட iQOO 12 வந்து கேம் ஆட சொல்ல ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ கம்ப்ரஷன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.